சிவாய நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் ஐயா என்னால் வாழவே முடியல, என்னோடய உயிரை நான் மரணிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மக்கிட்ட தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க. அவங்களுக்காகத்தான் இந்த பதிவு. இது கண்டிப்பாக உங்களை எழுச்சி உரையாற்றுறதுக்காக மட்டும் இல்லை. அந்த எழுச்சி உரை, அதாவது மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நான் செய்ய தெரியாது, எனக்கு அது அப்படி பேசவும் தெரியாது. இருந்த போதிலும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பதிவு உங்களுக்காக பதிவு போடுறேன். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்க, உங்கள் வாழ்க்கை எதுக்கு பிறந்தோம் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்காத வரைக்கும் நீங்கள் அதாவது சராசரியான வாழ்க்கையை மட்டும்தான் வாழ முடியும். இந்த லோகித வாழ்க்கைக்குள்ளே இருந்துக்கிட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு புருஷன் விட்டுட்டு போயிட்டான், பொண்டாட்டி விட்டுட்டு போயிடுச்சு, எனக்கு அப்பா அம்மா சரியில்லை, எனக்கு அப்பா அம்மாவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் வயோதிகம் வந்த பிறகும் நீங்கள் திரும்பவும் யாரையாவது ஒருத்தரை தான் சார்ந்து வாழணும்னா, சார்பு வாழ்க்கை தான் வாழணும்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்கன்னா கண்டிப்பாலும் அப்படி ஒரு வாழ்க்கை இல்லை. புரிஞ்சுக்குங்க. என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டான், பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போயிடுச்சு, குழந்தைங்க என்னை விட்டுட்டு போயிடுச்சு, பெற்றவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் யாரையாவது நீங்கள் சார்ந்து தான் வாழணும்னு முடிவு பண்ணுன்னா கண்டிப்பாலும் உங்களுக்கு வாழ்வதற்கு தகுதியே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். என்னப்பா இப்படி பேசுகிறீங்களேன்னு நினச்சிக்கிட்டாலும் சந்தோஷம் தான், தவறு கிடையாது. ஏன்னா சார்ந்து எத்தனை நாளைக்கு சார போகிறீங்க? குருவிகளும் விலங்குகளும் எதையும் சார்ந்து வாழ்வதில்லை. தன்னுடைய இலக்கை, தன்னுடைய இறையை தாந்தான் தேடி அலைஞ்சு உண்டுக்குது, அது கழிக்குது. தன்னை தேடி யாரையும் வர்றாங்க அப்படிங்கிறதுக்காக அது வாழ்கிறதில்ல. தான் கூட்ட கூட சரி அமைச்சிக்காத குருவிகளும், தன்னுக்கு ஒரு இருப்பிடத்தை கூட அமைச்சிக்க முடியாத விலங்குகளும் எத்தனையோ இருக்குது. மனிதனுக்கு 6 அறிவு இருக்குது. தனக்காக சொத்து பத்து எல்லாம் சேர்த்துக்கிறீங்க. அந்த சொத்து பத்தில் எத்தனை நாளைக்கு நீங்கள் வளர்ந்துட போகிறீங்க? பெரிய வீடு கட்டுறீங்க, அந்த பெரிய வீட்டுக்குள்ளே உங்களால் எல்லாத்தையுமே அனுபவிக்க முடியுதா? கார் வாங்குறீங்க, காருக்குள்ளே எந்நேரமும் இருக்கிறீங்களா? நல்ல வசதியான படைத்த ஒரு லக்ஸுரி கார் வாங்குறீங்க, அந்த லக்ஸுரி காருக்குள்ளே வாழ்ந்துடுறீங்களா? எல்லாமே அந்த பயணத்துக்கு உண்டான நேரத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்த முடியும். உங்களோட வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்குது அப்படின்னா உங்களை பற்றி தெரிஞ்சுக்குங்க. இந்த மனித பிறவி அப்படின்பது இதுக்கு ஏண்டா பிறந்தோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காக மட்டும்தான். அதில் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் இந்த பிறவியில் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமல், எந்த ஒரு கர்ம வினையும் பெரிதாக ஏற்றுக்காமல் வாழ்வதற்காக தான் அந்த வாழ்க்கை. அதை விட்டுட்டு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் வாழ முடியல, என்னை அவமானப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்கன்னு எத்தனையோ பேர் கேவலப்படுத்துகிறவங்க கேவலப்படுத்திகிட்டே தான் இருப்பான். எத்தனையோ குடும்பங்களை கேவலப்படுத்துகிறாங்க. இந்த பில்லி சூனி வச்சுட்டாங்க, முடியலைங்க, எனக்கு அவன் பக்கத்து வீட்டுக்கார வச்சுட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போய் நல்ல வசதி படைத்தவர்கள்ட்ட சொல்லுங்க அப்போ. சரி, உங்களுக்கு டக்குன்னு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அம்பானி வீட்டில் பில்லி சூனி வச்சுட்டாங்க சொல்லுங்கள். ரஜினி வீட்டில் பில்லி சூனி வச்சுட்டாங்க, தனுஷ் வீட்டில் பில்லி சூனி வச்சுட்டாங்க, விஜய் வீட்டில் பில்லி சூனி வச்சுட்டாங்க, அஜித்குமார் வீட்டில் பில்லி சூனி வச்சுட்டாங்க. அதை சொல்லுங்க அப்போ. சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் அதை நம்ப மாட்டாங்க அப்படின்னு தான். இந்த ஏழைகள், அதாவது நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட மட்டும்தான் இந்த பில்லி சூனியத்தை பற்றி இருக்குதோ இல்லையோ, பில்லி சூனிங்கிறது உண்மை தான் இருக்குது, ஆனால் அது அவர்கள் குடும்பத்தில் இருக்குதோ இல்லையோ தெரியாது. ஆனால் எவனோ ஒருத்தன் ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் பார்த்து எவனோ ஒருத்தர் சொன்னதை நம்பிக்கிட்டு நீங்களும் அந்த முட்டாள்தனமான செயலை நம்பிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அதுவே இங்கே தவறுன்ற. உங்கள் வீட்டுக்காரரோ உங்கள் மனைவியோ உங்களை விட்டுட்டு போயிட்டா தயவு செய்து ரொம்ப சந்தோஷம்னு நினைங்க. திரும்ப அவங்கள தேடிட்டு ஓடாதீங்க. உங்களை வேண்டான்னு ஒதுக்கிட்டு போகிறவன் திரும்ப உங்கள்கிட்ட வந்து என்ன பண்ண போகிறான்? புரியுதா நான் சொல்கிறது என்னென்னு? உங்களை வேண்டான்னு வெறுத்துட்டு போகிறான். கண்டிப்பாலும் அவன் வேண்டான்னு சொன்னதுக்கு 1000 ரீசன் சொல்லுவான். அவனுடைய நீதிக்கு 1000 நீதி கதைகளும் உங்கள்கிட்ட சொல்லுவான். இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு அவன் தான் வேணும், எனக்கு அவள் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் எதை நம்பி அவனை போகிறீங்க? இன்றைக்கி வேண்டான்னு போனவன் திரும்பவும் நாளைக்கு வேண்டான்னு போக மாட்டானா? உங்களுக்குன்னு எந்த ஒரு பிடித்தமான வாழ்க்கை இல்லையா? வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுக்கு தகுதி இல்லையா? நல்லா நினச்சி பாருங்கள். ஒரு சில விஷயங்களை உங்களால் தனித்து செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு. கண்டிப்பாக உங்களுடைய பசிக்கு உங்களால் மட்டும்தான் சாப்பிட முடியும். உங்களுடைய வலிக்கு உங்களால் மட்டும்தான் அது உணர முடியும். உங்களுடைய ரணத்தை உங்களால் மட்டும்தான் உணர முடியும். இது எல்லாத்துக்கும் உங்களால் மட்டும்தான் முடியும்னு சொல்லுதுன்னா உங்கள் வாழ்க்கையை மட்டும் எப்படி அடுத்தவங்களுக்காக வாழ்கிறீங்கன்னு சொல்கிறீங்க? பெற்ற குழந்தைங்க எங்களை விட்டுட்டு போயிடுச்சுங்க, எங்கள் பெற்ற தாய் தந்தை எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, என்னை கட்டினவன் புருஷனை விட்டுட்டு போயிட்டாங்க, என்னை கட்டி என் மனைவி விட்டுட்டு போயிடுச்சுங்க. எத்தனை நாளைக்கு அடுத்தவங்களே சார்ந்துட்டு தெரியுது? வாழ்க்கை ஒரு முறை தான். அந்த வாழ்க்கையை சிறப்புமாக செம்மையாக வாழ்ந்துடணும்.
அடுத்தவங்களை சார்ந்து வாழ்வது வாழ்க்கை இல்லை. நீங்கள் வாழணும்னு முடிவு எடுத்துட்டா கண்டிப்பாக மரணத்தை நோக்கி தான் ஓடுறீங்க. கண்டிப்பாக பிறப்பு ஒருத்தனுக்கு இருக்குதுன்னா அவனுடைய பிறப்பு மரணத்தை நோக்கி தான். இது ரொம்ப நிதர்சனமானது. இதை நீங்கள் நம்பினாலும் இதுதான் உண்மை. ஆனால் இதுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ முடியலைங்க, நான் சாவறேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாலும் நீங்கள் அப்படி வாழ்ந்து என்ன பண்ண போகிறீங்க? கண்டிப்பாக உங்களுடைய மரணத்தை நீங்களே தேடிக்கலாம். மரணத்தை காரி துப்புனாலும் உங்கள்கிட்ட வந்து நிற்கும். மரண தேவனை வேண்டாம்ப்பா வராதப்பான்னு சொன்னாலும் கண்டிப்பாக வருவான். அது யாருக்கு எப்போ எந்த நொடியில் வருதுங்கிறது தான் மாயாஜலமும் மந்திரமும். இந்த வாழ்க்கை மாயாஜலங்களையும் மந்திரங்களையும் மிகப்பெரிய ஆச்சரியங்களையும் அதிசயம் கொண்டது. வாழுவதற்கான தகுதி உங்ககிட்ட இருக்குதுன்னா சிறப்பாக வாழ்ந்துருங்க. எனக்கு அவன் அசிங்கப்படுத்திட்டாங்க, இவன் கேவலப்படுத்திட்டாங்க, எனக்கு இப்படி பண்ணிட்டாங்கன்னா சொன்னவனெல்லாம் சொல்லிட்டு போயிட்டான். நீ சாக்கடை தண்ணி மாதிரி தேங்கி அதே இடத்துல நின்றுட்டுருக்காத. முடிஞ்ச வரைக்கும் ஆற்று தண்ணி மாதிரி ஓடி பழகு. பள்ளம் மேடு எல்லாத்தையும் கறந்து போ. இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ இதே இடத்துல தான் இருப்ப அப்படின்னா அசிங்கப்படுத்துகிறவன் அசிங்கப்படுத்திகிட்டே தான் இருப்பான். உங்கள் அப்பா அம்மா திட்டுனாங்க, அப்போ நீ கவலைப்படலையே. உன்னை கூட பிறந்தவங்க திட்டினாங்க, அப்போ கவலைப்பட. யாருன்னே தெரியாது, எவனே தெரியாது, எவ்வளோன்னே தெரியாது. உன்னை விட்டுட்டு போயிட்டாங்கிறதுக்காக நீ வருத்தப்பட்டு உன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கணுங்கிறதுக்காகவும் எவனே தெரியாமல் உன்னை திட்டான், என்னை அவமானப்படுத்திட்டான், கேவலப்படுத்திட்டான்னா அந்த கேவலங்கள் உங்களுக்கானதா? அதுக்கு முன்னாடி அவனுக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுங்க. யார் உங்களை கேவலப்படுத்தியிருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி ஒரு நல்ல வாழ்க்கையை எங்கனால் வாழ முடியும், என்னால் வாழ முடியும்னு வாழ்ந்து காட்டுங்க. அவனே வாயடைச்சி போயிடணும். அப்படி வாழ்ந்து காட்டணும். அவன் சொன்ன சொல்லுக்காக நீங்கள் தங்கிச்சு நிற்கக்கூடாது. இப்போ நம்மளை பார்த்துக்குங்க, நம்மளை எத்தனையோ பேர் தப்புன்னு சொல்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. நம்ம அதை கண்டுக்கிறோமா? ஒருத்தர் தப்புன்னு சொல்கிறான்னா அவன் சொல்லிட போகிறான். நான் அது கிடையாது அப்படின்னு தெரியும். ஒருத்தர் உங்களை தப்பானவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, நீ தப்பானவள், உங்களை ஒரு அசிங்கமான வார்த்தை சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா நீங்கள் யாருன்னு? உங்களுக்கு தெரியும் இல்லையா உங்களுடைய நடவடிக்கை என்னன்னு? உங்களுடைய கேரக்டர் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ எதுக்கு அடுத்தவன் சொல்கிறத நீங்கள் நம்புறீங்க? அப்படி நம்பினா அது நீங்களாக ஆயிடுவீங்க. ஒருத்தவங்களை கோவப்படுத்துறங்கிறதுக்காக நீங்கள் கோவப்பட்டா அவன் வெற்றி கொள்வான். உங்களை ஒருத்தன் கோவப்படுத்துகிறான்னா அவன் உங்களை கோவப்படுத்திட்டானா நீங்கள் அவன் சொன்னதுக்கு நீங்கள் ஆமான்னு ஆட்டிட்டீங்க. அவன் வெற்றி கொண்டுட்டான். அவன் சொன்னதுக்கு அதை புத்தியில் வாங்காமல் காதிலே வாங்காமல் அதை கடந்து போங்க. நாய் உழைக்கிறதுக்காக நீங்கள் திரும்பி உழைக்க முடியாது இல்லையா? நாய் கடிக்க வருவதற்காக நம்ம எடுத்து அந்த நாயை விரட்டி தான் விடுறோம், திரும்ப உழைக்கிறது இல்லை. அப்போ மனிதனாக இருக்கிறவன், மனித உருவத்தில் இருக்கிறவன் சொல்லிட்டேங்கிறக்காக அவன் என்னை அப்படி சொல்லிட்டான் இப்படி சொல்லிட்டான்னு கண்ணீர் சிந்துறீங்களே, வருத்தப்படுறீங்களே, வேதனைப்படுறீங்களே, அப்படியே ஸ்தம்பிச்சு போய் வீட்டுக்குள்ளே மூளையில் முடங்கிடுறீங்க. எதற்கு இப்படி முடங்குறீங்க? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வாழ முடியும், யாராலையும் வாழ முடியாது. யாராலையும் உங்கள் எதை கொண்டும் திருத்த முடியாது. உங்களால் மட்டும் திருத்த முடியும். என்னால் மட்டும் சிறப்பாக வாழ முடியும்னா உங்களை போல் வாழ்கிறதுக்கு இந்த பூமியில் எவனாலையும் முடியாது, எவளாலையும் முடியாது. ஆனால் நீங்கள் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறீங்கன்னா சாமி காப்பாற்றுன்னு தான். சாமி எப்படி காப்பாற்றும்? மனித உருவத்தில் இருக்கிறவங்கள ஒரு நல்ல நபர்களால் தான் காப்பாற்றும். நீ அப்படி யாரையும் நம்பினையா? கண்ணுக்கு தெரியாத கடவுளை கும்பிட்டு தாராளம் போ. நீங்கள் எந்த மார்க்கமாக வேணாலும் இருங்க, தப்பு கிடையாது. மார்க்கத்தில் மனிதன் தான் மதத்தை உருவாக்கினானே தவிர தெய்வங்கள் எந்த மதத்தையும் உருவாக்கலை. அவங்க மார்க்கத்தை உண்டு பண்ணாங்க. எங்களுக்குன்னு ஒரு வழி. கண்டிப்பாக அந்த வழி எங்கே போய் சேரப்போகுது? மரண தேவனை போய் தான் சேரப்போகுது. கண்டிப்பாக இறைவனுடைய திருவடியை தான் சேரப்போகுது. சரிங்களா? பெருமானோடைய திருவடி தான் சேரப்போகுது. கிறிஸ்தவத்தில் கிறிஸ்டினோடைய இயேசு கிறிஸ்துவோட திருவடி தான் சேரப்போகுது. இஸ்லாமியர்கள் நபிகளுடைய திருவடி தான் சேரப்போகிறாங்க. இப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறீங்க? பிறந்துட்டீங்க, திரும்ப ஒரு தடவை பிறப்பமாங்கிறது தெரியாது. அடுத்த ஜென்மங்கிறது ஒன்று இருக்கா இல்லைங்கிறது தெரியாத நீங்கள் ஏன் நம்பிகிட்ருக்கிறீங்க? பிடிச்சிருக்குதா இந்த வாழ்க்கை? யார் உங்களை விட்டுட்டு போனாலும் சரி, யார் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போனாலும் சரி, யார் உங்களை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தியிருந்தாலும் காதில் வாங்கிக்காமல் முடிஞ்ச வரைக்கும் வாழ்வதற்கு அடுத்த முயற்சி பண்ணுங்க. அதே இடத்துல ஸ்தம்பிச்சு போய் சாக்கடை தண்ணி மாதிரி தேங்கி நிற்காதீங்க. நான் தடிக்கும், உங்களுக்கே உங்களை பிடிக்காமல் போயிடும். அதனால தான் நாங்கள் மரணிக்கட்டுமா, சூசைட் பண்ணிக்கிட்டுமாங்கிற எண்ணம் வர்றதுக்கு காரணம். உங்களுக்கு நீங்கள் பிடிச்ச மாதிரி இருங்க. முடிஞ்ச வரைக்கும் கண்ணாடிக்கிட்ட போய் ஹாயாக நில்லுங்க. உங்களை அழகுப்படுத்திக்கிங்க. உங்களுடைய ட்ரெஸ் சென்ஸை அழகுப்படுத்திக்கிங்க. உங்களையே நீங்கள் அழகுப்படுத்திக்கிங்க. கண்ணாடிக்கு முன்னாடி நின்று தலையை சீவுங்க. கண்டிப்பாக கண்ணு மை வைங்க, திருநீர் விடுங்க, பொட்டு வைங்க. உங்களை அழகுப்படுத்திக்கிங்க. கண்டிப்பாக உங்களை நீங்கள் அழகுப்படுத்திக்கும் போது தான் உங்களோட எண்ணங்கள் அழகாகும். உங்களை அழகுப்படுத்திக்கல நான் இப்படி தான் சட்டை போட்டுக்குவேன், நான் இப்படி தான் சுடிதார் போட்டுக்குவேன், இப்படி தான் சேலை கட்டிக்குவேன், திருத்த முடியாது.
1000 விஷயங்கள் ஒன்றாக இருந்தாலும் அந்த விஷயங்கள் அனைத்தும் என் புத்தியில் இருந்தால் மட்டும்தான் என்னை திருத்த முடியும். யார் சொன்னாலும் திருத்த மாட்டோம். ஆனால் தெளிவு கிடைக்கணும் இல்லையா? யார் என்ன வேணாலும் சொன்னாலும் நான் தான் என்னுடைய பசிக்கு சாப்பிட போகிறேன். அவன் சொன்னான் இவன் சொன்னான், அடுத்த கடையில் போய் ஹோட்டலில் சாப்பிட்டு எனக்கு பிடிக்கலைங்க, நல்லா இல்லைன்னு டென்ஷன் வந்ததில்ல. அந்த கடையில் டிஷர்ட் நல்லா இருக்குது, இந்த கடையில் சுடிதார் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி அடுத்தவங்க சொல்லி போய் கேட்டு வந்து ஏன் எனக்கு பிடிக்கலன்னு நம்ம சொல்லலை. அப்போ அடுத்தவங்க சொன்னது எல்லாத்தையும் எனக்கு பிடிக்கலைன்னு சொன்னபோது அடுத்தவங்க சொன்ன வார்த்தை மட்டும் எப்படி உங்களை பிடிச்சிருக்குது? சிரிக்கிறத ஒரு தடவை நம்ம சிரித்தா அடுத்த தடவை அதே வார்த்தைகளுக்கு சிரிக்க முடியாது. அப்போ ஒருத்தன் சொன்ன வார்த்தை மட்டும், ஒருத்தன் நம்மளை விட்டு போயிட்டான்னு மட்டும், ஒருத்தன் நம்மளை விட்டு போயிட்டான்னு மட்டும் எப்படி அவளோட புத்தி நம்ம கூட இருக்குது? ரத்தமும் சதையும் தான் பார்க்குறீங்க இல்லையா? முதல்ல நீங்கள் யாருங்கிறது புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு மிக தெளிவு கிடச்சிடும். இந்த பிறப்போட ரகசியம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக உங்களால் இந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும். வாழ்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, வாழ்ந்து பார்த்துருவோங்கிற எண்ணத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வாழ்ந்துருவீங்க, சிறப்பாக வாழ்வீங்க, செம்மையாக வாழ்வீங்க. உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது, உங்களை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. நீங்களே உங்களுடைய தோல்வியை ஒத்துக்காத வரைக்கும் எந்த இடத்துல தோத்துட்டீங்க, எதில் ஜெயிச்சிட்டிங்க? வாழ்க்கைங்கிறதுல தோல்வியும் கிடையாது, வெற்றியும் கிடையாது. ஏன்னா மரணதேவன் உங்களுக்காக காத்திருக்கிறான். அவன் எப்போ வருவான்னு தெரியாது. உங்களை விட பணக்கார ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஐயோ அப்படி வாழ்கிறான் இப்படி வாழ்கிறான், அவனுக்கு நோய் நொடி தாங்காது இருக்கும், உட்கார முடியாது, ஃபைல்ஸ் இருக்கும், சர்க்கரை இருக்கும், ஹார்ட் அட்டாக் இருக்கும். நீ உடம்பால் சுத்தமாக இருக்கிற, அவங்ககிட்ட காசில் கையில் பணம் தான் இருக்குது, ஆனால் உனக்கு உடம்பே சுத்தமாக இருக்க, உனக்கு உடம்புல எந்த ஒரு பாகத்துலேயும் எந்த ஒரு இது இல்லையே, நோய் நொடி இல்லையே. அப்போ அவனை விட செல்வந்தன் யார்? நீ தானே. அப்போ அவங்ககிட்ட பணம் இருக்குதுன்னு சொல்லணுன்னா அவனுக்கு இருக்குது. பணம் காசை வச்சுட்டு திரிட்டுமே, எத்தனை நாளைக்கு டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போகிறான்? உனக்கு ஆரோக்கியம் இருக்குது, உழைச்சி சம்பாரி, கடனா கட்டிடுவோம் அப்படின்னு தானே. என்னமோ கடனை வாங்கிட்டுன்னு, கடன் இல்லாத மனுஷனே இல்லை. அம்பானிக்கு கூட கடன் இருக்குது சரியா? கிங்ஃபிஷர் ஓனருக்கு கூட கடன் இருக்குது.